ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டே இல்லை. கேப் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் வீடியோ போடும்போது இதே தான் சொல்கிறோம். நீங்களும் மன்னிச்சு விட்டுட்டு இருக்கீங்க. சீக்கிரமாகவே நாங்கள் கண்டினியூவாக வீடியோ போடுறோம். இன்றைக்கி தீபாவளி எல்லாருமே சூப்பராக கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். பட்டாசுலாம் எல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour பர்மிஷனில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு தீபாவளி ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபுல்லாக டியூட்டிலே தான் இருக்கணும். ஒரு ½ hour பர்மிஷனில் தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஆமாம், பர்மிஷன் போட்டு கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போங்க இங்கே அப்படின்றதுனால வந்தாங்க. நிறையா டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 நாள் கண்டினியூவாக லீவு. ஆனால் நம்ம டிபார்ட்மெண்ட்டு போலீஸு இந்த மாதிரி ஆம்புலன்ஸு கவர்மெண்ட் மற்ற ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி தான். நேற்று சண்டேவே ஃபுல் டியூட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு தான் முடியும்னு நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை. எப்பவுமே சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ண போல இருக்குன்னு நம்ம தீபாவளிக்கு. இவர் இல்லாமல் சொல்கிறேன், ஃபேமிலியோட அப்புறமா கொண்டாடிக்கலாம். இவர் தான் மிஸ் ஆவார். பரவாயில்ல, ஓகே. அப்பப்போ இந்த மாதிரி வந்துட்டு போனால் போதும், ஒரு ½ hour ஆச்சும். அப்புறம் என்ன சொல்கிறது, எங்கள் தீபாவளி ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவர் போட்டிருக்கிறது புது ட்ரெஸ்ஸு, ஆனால் நான் போடல புது ட்ரெஸ்ஸு. சாரி எல்லாம் இருக்கு. யாரும் நினைச்சு போறாங்க, ஐயோ தம்பி மட்டும் எடுத்துக்கிட்டாரு, பிரியாக்கு எடுத்து கொடுக்கல அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இது ஏற்கனவே எடுத்த ட்ரெஸ் தான், நான் போடல, இப்போ போட்டிருக்கேன். அப்படியே காம்போவா வேஸ்ட் ஷர்ட் அது கொஞ்ச நேரம் போட்டுட்டாரு. எனக்கும் அது சாரி இருக்கு, ஆனால் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலைங்களா, அதனால நான் ஏற்கனவே இது ஒரே ஒரு டைம் தான் கட்டியிருந்தேன். அதனால இந்த சாரி எப்போ கட்டுறதுன்னு தெரியாமல் வச்சுட்டு இருந்தேன். ஏன் சொல்லுங்க, பிளாக்கு. கல்யாணத்துக்கு ஒரு நாள் எடுத்தேன். எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு போய் கருப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறம் கோவிலுக்குலாம் எதனா போகும்போது எனக்கே தோணாது, அதனால் எதுக்கு கட்டுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். சரி தீபாவளிக்கு கட்டிக்கலாமே அப்படின்னு இந்த சாரீ கட்டிட்டேன். ரொம்ப பிடிச்சி எடுத்தா, ஆனால் கட்டவே முடியல. அதில் இதுவும் புது சாரீ தானே, ஒரே ஒரு நாள் தான் கட்டினதுனால. நீங்கள் எல்லாம் தீபாவளிக்கெல்லாம் புது ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே இந்த வீடியோவே நாங்கள் தீபாவளி அன்றைக்கி தான் எடுக்கிறோம் இன்றைக்கி. இல்லை, பட்டாசுலாம் எப்படி தாத் பூத்துன்னு வெடிக்கிறீங்களா? எனக்கு பார்த்தீங்கன்னா பட்டாசு பார்த்தீங்கன்னா சுர்சுரா கம்பி. நீங்க என்ன சொல்வீங்க? கம்பி மத்தாப்பு. இது ஒரு பஞ்சாயத்து, எங்க 2 பேத்துக்கு ஒவ்வொரு தீபாவளிக்கும் வித்தியாசமா ஏதோ ஒரு பேர்ல கூட சொல்லும். எனக்கு இந்த தீபாவளியில இது எனக்கு ஒரு பெனிஃபிட். பிரியா அதிகமாகவே வெடிக்கிறது 2 தான், அந்த கம்பி மத்தாப்பும் பூந்தொட்டியும் தான். பூந்தொட்டி நிறையலாம் வைக்க மாட்டேன், சும்மா ஒரு ஆசைக்கு ஒரு 2-3 பேர் வச்சுட்டு வருவோம், அவ்வளோதான். சுர்சுரா கம்பி தான் பிடிச்சிட்டு சுத்திட்டு இருப்பேன், வேற எதுவுமே வைக்க மாட்டேன். மற்றவங்க வெடிச்சாங்கன்னா வேடிக்கை மட்டும் பார்க்க பிரியா, ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டா போச்சு. செலவுகள் எனக்கு ரொம்ப கம்மி. மற்றவங்க வெடிக்கிறத போய் வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட நம்ம உட்கார வச்சுட்டு வந்தா போதும், பிரியா பார்த்துட்டு இருக்கோம். காலையில அப்படிதான் அந்த லாஸ்ட்ல வீட்டை வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆப்போசிட்ல ஒரு குட்டி பாப்பா அடிச்சிட்டு இருந்தா, நான் பால்கனில நின்று பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். அது ஒரு ஹாப்பி, அவ்வளோதான், அதோட போதும். என்ன யார் வச்சாலும் பட்டாசு வெடிக்க தான் போதும். நான் பயந்து போய் வெடிக்கிறதுக்கு தூரமா ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துருவோம் பாருங்க. எல்லாரும் சேஃபா கொண்டாடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்களுமே எங்களுடைய குரூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையா அங்கங்கே நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் போடுவாங்க. ஒரு பையன் பட்டாசு வெடிச்சு கண்ணில் பட்டு அந்த இடம் அப்படியே கண்ணு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் ஒரு சிலர் இந்த நாட்டு வெடி பட்டாசு வச்சு நாட்டு வெடிகுண்டில் நாட்டு பட்டாசு வச்சு அது ஒரு இடத்துல பிளாஸ்ட் ஆகிடுச்சு, நிறையா வெடிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட்டாசு. இவங்களே ஃபயர் சர்வீஸில் தீபாவளிக்கு முன்னாடி 1 வீக்கா இல்லை, ஸ்கூல்லலாம் போய் நிறையா காலேஜெல்லாம் நம்ம டெமோ பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபயர் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அப்போ தான் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக. எனக்கு பட்டாசு வேலையில் இல்லைனாலும் இவர் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க மாட்டாரு. அதனால சுர்சுரா கம்பிக்கே சேஃப்டி பண்ணுவார். பக்கத்தில் வேற எதனா பட்டாசு வச்சுருப்போம் இல்லையா, அதனால் இது பண்ணுவாங்க. பெரிய பட்டாசுலாம் வேண்டாங்க, என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த நைட்டில் வெடிக்கிற குட்டீஸ் மாதிரி என்ஜாய் பண்ணுற ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நான் தைரியமாக வெடிக்கிறாள் அப்படின்னாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். கொஞ்சம் அதே நான் கொஞ்சம் தைரியப்படுத்திட்டு நெக்ஸ்ட் தீபாவளியில் ஒரு ஆட்டோ பாம் வைக்கிறேன், இல்லை சார் லக்ஷ்மி வெடியாக வெடிக்கிறேன், இல்லை மிளகா பட்டாசு. அதுக்கு என்ன பேர் நீங்கள் தான் சொல்லுவீங்களே? மிளகா பட்டாசா? மிளகா பட்டாசு தான் சொல்லுவோம். மிளகாவா? நம்ம பிஜிலி ஊசி பட்டாசுன்னு நினைக்கிறேன். அப்படியா? பிஜிலி வெடின்னு கூட சொல்லுவாங்க. நான் யூடியூப்ல தான் பார்த்தேன், நான் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது தான் போட்டிருந்தாங்க. ஐயோ இது நம்ம மிளகா பட்டாசுன்னு சொல்லுவோம்ல அப்படின்னு தோணுச்சு. ஒன்றுத்துக்கு ஒவ்வொரு பேருங்க. அப்புறம் பூந்தொட்டி. ஆமாம், பூந்தொட்டி. நீங்க என்ன சொல்வீங்க? நாங்கள் புஸ்வானம். இந்த மாதிரி தான் நாங்கள் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்போம். சரி, தீபாவளிக்கு காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்? சிக்கன், மட்டன். நீங்கள் என்ன பார்க்குறீங்க இங்கே வெஜ்ஜு, அதனால அப்படி பார்க்குறேன். இல்லை, அவங்க வீட்டில் எல்லாருமே மோஸ்ட்லி நான்வெஜ் எல்லா வீட்லையுமே மோஸ்ட்லி எடுப்பாங்க. அதே போல் இந்த விஷயத்த சொல்லணுன்னு இருந்தேன். காலையிலேயே ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தாரு.
இந்த மாதிரி என்ன நியூஸ் பேப்பரில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா. கரெக்ட், மறந்துட்டோம் நானு. என்ன கலாய்க்கிறாராட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் வந்து பேசிட்டு இருந்தேன். என்ன சொல்றீங்க, சும்மா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நியூஸ் பேப்பரில் நிஜமாவே வந்திருக்கீங்க. அப்படியா? நியூஸ் பேப்பர் அது? ஓ, நான் புக் நினைச்சிட்டேன். இல்ல தந்தி நியூஸ் பேப்பர்ல தினத்தந்தி. என்ன தலை தீபாவளி கொண்டாடின போட்டோ உங்களுக்கு போட்டிருக்காங்க உங்களோடது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. தலை தீபாவளியா, அது எப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கல போல. நியூஸ் பேப்பருக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஏற்கனவே தலை தீபாவளி கொண்டாடின வீடியோல இருந்து யூடியூப்ல இருந்து அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து அவங்க வந்து அதை போட்டு அதுக்கு கீழே ஒரு கண்டென்ட். இப்போ வந்து நகை ரேட்டு வந்து அதிகமாயிடுச்சு இல்லையா, தலை தீபாவளிக்கு என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணிட்டு அது கீழே வந்து தலை தீபாவளிக்கு ஒரு சிலருக்கு வந்து நகை வச்சு கொடுப்பாங்க இல்லையா. ஆனா இப்போ இந்த இருக்கக்கூடிய நிலைமையில வந்து தங்க ரேட் அதிகமாயிடுச்சு, அதனால வந்து வச்சு கொடுக்கறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் மாதிரி இப்போ வந்து போட்டிருந்தாங்க. நியூஸ் பேப்பர் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட். ஆனால் எங்ககிட்ட அவங்க பெர்மிஷன் கேட்காம போட்டாங்க. அப்படியா? என்ன அப்படியான்னு கேட்குறீங்க? கேட்கவே இல்லைங்க. இது மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ் போடுறோம். ஆனால் அதில் மங்களா தான் தெரியும், பிரச்சனை இல்லை. தெரிஞ்சாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விஷயத்து தானே போட்டிருக்காங்க. ஐயோ சும்மா சொன்னேன். சரி வாங்கினா சரி, கடனை கட்டிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லை நாங்களும் யோசிக்கிறோம். நீ வேறு எதுவும் நிஜமாக எடுத்து போகிறாங்க, சும்மா நாங்கள் பண்ணால் பேசுவோங்க, அவ்வளோதான். அப்புறம் வேறு என்ன, தீபாவளி பலகாரம்லாம் செஞ்சீங்களா? நம்ம சேனல்ல நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருந்தோம். எல்லாம் நான் முன்னாடியே போட்டதுனால இன்றைக்கி தீபாவளிக்கு வந்து பெருசாக எதுவும் இல்லை. தட்டை முறுக்கு அது மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்வீட் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். மீதியெல்லாம் முன்னாடியே செஞ்சு சாப்பிட்டோம் நாங்கள். தீபாவளி அன்றைக்கி எதுவும் இல்லை. உங்கள் வீட்டில் எப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன ஸ்பெஷலாக பலகாரம்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் விருந்துன்னு சொல்லுங்கள். இன்னும் மதியத்துக்கு நான் வந்து இன்னும் செய்யலை, இவர்கிட்ட கேட்டு தான் பண்ணலான் இருக்கேன். வெஜ்ஜு தான். ஏன் வெஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி வேறு வரப்போகுது நாளைக்கு. திரும்ப என்னால் வீடெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது அப்படின்றதுனால இனிமேல் ஒவ்வொரு தீபாவளியும் உங்களுக்கு வெஜ்ஜு தான் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டேன். முன்னாடியே செஞ்சுக்க வேண்டியதுதான், அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் செஞ்சுக்க வேண்டியது தான். அன்றைக்கே சாப்பிடணும் வேண்டியதான் அவசியமாங்க. ஏன்னா பதில் சொல்லுங்கள், நீங்கள் இப்படி கொடுக்குற ரியாக்ஷனில் என்னம்மா நீயே சொல்கிற, அவர் எதுவுமே சொல்ல மாட்டேறான்னு நினைக்க போகிறாங்க. இவ்வளோ கண்டென்ட் இருக்கும்போது நம்ம வந்து அதை ஏற்றுக்கு தான் செய்யணும். சின்னதாக கண்டென்ட் இருந்தால் அதுக்கு நம்ம வந்து எதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம், சரி ஓகே அப்படின்லாம். கண்டென்ட்டு இவ்வளோ வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து பீட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து தீபாவளிக்கு அடுத்த நாளே சஷ்டி வருது, சம்டைம்ஸ் வந்து தீபாவளிக்கு முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் 2வது நாள் அப்படி வருது. இந்த டைம் ஒரு நாள் கேப் இருக்குது அமாவாசைன்றதுனால, அதனாலுமே நான் செய்யலைங்க, வேண்டான்னு விட்டேன். அவரும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை வேண்டாம் அப்படின்ட்டாரு, அதில் விட்டுட்டோம். நாங்கள் வெஜ்ஜே நல்லா திருப்தியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. தீபாவளியை சேஃபாக கொண்டாடுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி.